கும்ப ராசி நண்பர்களே, உங்களுக்கான ராசி என்ன அப்படின்னு, ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். ராசி அதிபதி ராசியில் வக்கரமாக இருக்கார். சனி பகவான் தான் ராசி அதிபதி, அவர் வக்கரமாக இருக்கார். இப்போ நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சரிதான், வக்கர காலத்தில் வந்து எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது, அதுக்காக நஷ்டமும் ஆகாது. 50,000 போட்டிங்க அப்படின்னா 50,000 கிடைக்கும், அவ்வளோதான். அது ஒன்றும் பெருசாக லாபம் எதிர்பார்க்க முடியாது இந்த வக்கர காலம் இருக்க வரைக்கும். அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. வேலையில் வந்து இடமாற்றம், இப்போ நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இடமாற்றம் செய்கிறது, அதுக்கு உண்டான வேலையெல்லாம் இப்போ நடக்கும். இப்போ ஒரு கடையில் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு கடைக்கு மாறுற மாதிரியான ஒரு அமைப்புலாம் இருக்குது. அப்பா அம்மா உடலில் வந்து அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் கவனம் எடுத்து பாருங்கள். இந்த காலகட்டம் அவங்களுக்கு வந்து சிறப்பு இல்லாமல் இருக்குது. மனைவி நண்பர்கள்ட்ட விட்டு கொடுத்து போங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சுமாரான பலனாக தான் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநள்ளாறு சனி பகவான், திருப்பதி வெங்கடாஜலபதி, பத்மாவதி தாயார். ஒரு தடவை திருநள்ளாறு இருக்கும். இது ஆவணி மாதத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பொதுவாகவே இந்த சனி பகவான் இருக்கிற வரைக்கும், உங்கள் ராசியில் இருக்கிற வரைக்கும் திருநள்ளாறு ஒரு தடவையும் திருப்பதி ஒரு தடவையும் போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பு. உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, காகத்துக்கு வந்து சனிக்கிழமை காலையில் சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் காகத்துக்கு சாதம் வைங்க. நல்லா குளிச்சுட்டு, காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு, சனிக்கிழமை சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி ரூமில் பூஜை ரூமில் உட்காந்து நல்லா வேண்டிட்டு காகத்துக்கு நீங்கள் சாதம் வைங்க. சாதம் வச்சிங்கன்னா அந்த மேற்சொன்ன பலன்கள், ஏதாவது கெடுதல் பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லதாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. வாழ்க வளமுடன்.